நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அட்சய திருதி. ஏன் அட்சய திருதியை கொண்டாடுறோம், இது ஏன் மங்களகரமான நாள்னு சொல்கிறாங்கன்னு தெரியுமா? முதல்ல நம்ம அதை தெரிஞ்சுக்கிறோன்னு. இந்து புராணங்களின்படி 4 முக்கியமான நிகழ்வு இந்த நன்னாளில் நிகழ்ந்ததாக கூறப்படுகிறது. முதலாவதாக கிருஷ்ணரின் நண்பரான குசேலர் தனது ஏழ்மை நிலையை போக்க கிருஷ்ணரை சந்தித்து அட்சய பாத்திரத்தை பெற்று செல்வச் செழிப்பை அடைந்தது இந்த நாளில்தான். அட்சயம் என்றால் அழியாதது, குறையாது என்று பொருள் சொல்லப்படுகிறது. இரண்டாவது நிகழ்வாக விஷ்ணுவின் 6வது அவதாரமான பரசுராமர் பிறந்தது இந்த நாளில்தான். மூன்றாவதாக மகாபாரத காவியத்தை வேத வியாசகர் சொல்ல விநாயகர் எழுத ஆரம்பித்ததும் இந்த நாளில்தான். நான்காவதாக திரேதாயுகம் தொடங்கி கிருதாயுகம் முடிந்து கங்கை பூமிக்கு வந்ததும் இந்த நன்னாளில்தான். இந்த நன்னாளில் மகாலட்சுமி தாயாரை வழிபட்டால் செல்வம் சேரும் என்பது ஐதீகம். இந்த நன்னாளில் எந்த பொருளை வாங்கினாலும் அது பெருகும் என்பது ஐதீகமாக கருதப்படுகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறோங்க.